ஒரு மனிதனால் பல ஆர்கசம்ஸ்களை ஒரே நாளில் அனுபவிக்க முடியாது. இளமை காலத்தில் 3-4 வயதான பிறகு ஒன்றிற்கே பெரிய பாடு. இன்னும் வயதாகும் போது அந்த ஒன்றும் பெரிய விஷயமாகிவிடும். வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒன்று என்றாகிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நமது உடல் பல லிமிடேஷன்ஸ்களை செக்ஸ் மீது வைக்கும். பெண்ணின் உடல் அப்படி லிமிடேஷன்ஸ்களை வைப்பதில்லை. Women are more free that way. அதனால்தான் பெண்கள் மீது உலகம் முழுவதும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள். அவள் சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஆர்கசம் அடைவதற்கு கூட கடந்த காலங்களில் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. Because she can have multiple orgasms. சில வினாடிகளில் 6 அல்லது 12 ஆர்கசம்ஸ்களை பெற்றுவிடுவாள். அப்படி என்றால் ஒரு ஆணாலும் எந்த பெண்ணையும் திருப்திப்படுத்த முடியாது. தென் குரூப் செக்ஸ் மட்டும்தான் திருப்திப்படுத்தும். ஒரு பெண்ணுக்கு குறைந்தது 12 கணவன்கள் தேவைப்படும். இது பல சிக்கல்களை உருவாக்கும். அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக பெண்கள் அவர்களால் ஆர்கசத்தை எட்ட முடியும் என்பதை மறந்து போகும் அளவிற்கு வளர்க்கப்பட்டார்கள். சமீப காலமாகத்தான் பெண்கள் ஆர்கசத்தை மீண்டும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் உலகம் முழுவதும் பிரச்சனைகள் எழ ஆரம்பித்திருக்கிறது. திருமணங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. பெண்களுக்கு மல்டிபிள் ஆர்கசம்ஸ்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்போது திருமணம் என்பது நிலைத்து நிற்காது. ஆணிற்கு ஒரு ஆர்கசத்திற்கு மட்டும்தான் கெப்பாசிட்டி இருக்கிறது. ஸோ 2 பேரும் காம்பேட்டபிலிட்டியோடு இருக்கவே முடியாது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் என்பது அல்லது இந்த மோனோகாமி நிலைத்து இருக்காது. அது மிகவும் கடினம்.